ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டில் எப்படி பேர் சேர்க்கறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் குரோமில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன், இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி போகலாம். இதில் உங்களுக்கு சேர்க்குறதுக்கு மின்னணு தொடர்பு சேவைன்னு பார்த்தீங்களா, அதில் உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. கேப்சாவை கரெக்டாக கொடுத்துட்டு பதிவு செய்யன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி போகவும் அந்த என்டர் ஒரு முறை கடவுச்சொல் இருக்கா, அதில் உங்கள் ஓடிபியை அடிச்சுட்டு பதிவு செய் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில் வரும். யார் யார் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னு, யார் குடும்பத் தலைவி எல்லாமே இதில் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நம்ம உறுப்பினர் சேர்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நேமுன்னு இருக்கா, இதில் இங்கிலீஷில் அடிச்சுக்கோங்க உங்கள் நேமை. இப்போ நான் அந்த நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். இங்கிலீஷில் என்ட்ரு பண்ண பிறகு அதை அப்படியே தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ண நீங்கள் இதில் ஒன்று காப்பி பண்ணி கூட இதில் பேஸ்ட் பண்ணலாம், டைப் பண்ண வராட்டி. இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற அந்த அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, பேனாமணிக்கு, அதை நீங்கள் டைப் பண்ணிங்க நீங்கள் என்ட்ரு பண்ணால். நான் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாலினம் ஆண்னு கொடுத்துக்கோங்க. ஆண்னா ஆண், பெண்ணா பெண்ணு கொடுத்துக்க. அப்புறம் பிறந்த தேதி, உங்கள் ஆதார் கார்டில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அதையும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு தான் அப்லோட் பண்ணணும், சரியா? உறவுமுறை குடும்ப தலைவிக்கு என்ன உறவுமுறை அதைத்தான் கேட்பாங்க. வேறு யாருக்கும் கேட்க மாட்டாங்க. குடும்ப தலைவிக்கு என்ன உறவுமுறையோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. நான் சன்னு மகனை கொடுத்துக்கிட்டேன். அடுத்து மாற்றுத்திறனாளினா எஸ்ஆர்னோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து மற்ற ஆவணங்களில் நீங்கள் ஆதார் அட்டையை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பதிவிறக்கமில் உங்கள் ஆதார் கார்டை ஏற்கனவே பதிவிறக்கம் பண்ணி வச்சுட்டு அப்லோடு பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண பிறகு பதிவேற்றம் அப்படின்றக்க அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா மேலே கோப்பு வெற்றிகரமாக பதிவிறக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பதிவேற்றிய பற்றியில் அதுக்கு பக்கத்துலேயே ஆதார் எண்ணுன்னு இருக்கும். அதில் 3 பாக்ஸு கொடுத்துருப்பாங்க. 3 பாக்ஸில் மொத்தம் ஒரு பாக்ஸில் 4 நம்பர், மொத்தம் ஆதார் கார்டில் 12 நம்பர் இருக்கும். 12 நம்பரையும் அதில் என்டர் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக உங்கள் 12 நம்பரையும் அதில் என்டர் பண்ணிக்க. ஒரு பாக்ஸுக்கு 4 நம்பர் தான். அதை நீங்கள் கொடுத்த பிறகு கீழே உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயே உறுப்பினர் சேர்க்கை கீழேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் திருத்தன்னா திருத்திக்கலாம், நீக்கன்னா நீக்கிக்கலாம். இப்போ நான் இன்னொரு நேமையும் அதை விட என்ட்ரு பண்ணுறேன். மொத்தம் நான் 2 நேம் சேர்க்கணும். நீங்கள் ஒரு நேம் சேர்க்கணுன்னா ஒரு நேமை சேர்த்த பிறகு சப்மிட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ 2 நேம் சேர்க்குறேன். நீங்களும் அதை விட ஒரு 2 நேம் 3 நேம்னா கூட பார்த்துக்கோங்க. அதே ப்ராசஸர் தான். ஃபஸ்ட் இங்கிலீஷு, 2வது தமிழ், அதுக்கப்புறம் பாலினம், அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் உறவுமுறை, என்ன உறவுமுறையோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அடித்த பிறகு உங்களது மற்ற ஆவணம்னு கேட்டிருப்பாங்க. மற்ற ஆவணத்தில் நீங்கள் ஆதார் அட்டை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பதிவிறக்கிறதுல உங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. அதில் 2 எம்பிக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். போட்டு பதிவேற்றம் பண்ணிக்கோங்க. அப்லோடு பண்ண பிறகு அதை விட உங்கள் ஆதார் கார்டில் உள்ள நம்பர், உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரையும் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண பிறகு மறுபடி உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மறுபடி உறுப்பினர் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வரும். அதில் நீங்கள் மறுபடியும் கீழே பார்த்தா இப்போ நான் 2 நேம் சேர்த்துருக்கேன். 2 நேமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நீங்களும் சேர்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருத்தன்னா திருத்திக்கலாம், நீக்கன்னா நீக்கிக்கலாம், அழிச்சிட்டு கூட மறுபடியும் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நான் உறுதிப்படுத்தன்னு கொடுத்துட்டு பதிவு செய் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு உங்களுக்கு தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. உறுப்பினர் சேர்க்கை, இந்த குறிப்பு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெசேஜாக வந்துடும். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அதையும்
கண்டினியூவாக பாருங்கள். இந்த குறிப்பெண் இருக்கா, இதை வந்து இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ண பிறகு முகப்புக்கு செல்லுன்னு இருக்கு, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடும். உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்த பிறகு அதேபடி கீழே வாங்க, நம்ம கொடுத்ததுலேயே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்து உங்கள் குறிப்பு எண்ணை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். பதிவு செய்யணும் இருக்கு பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, ஆவண சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு துறை சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது, இப்படி 4 ஸ்டெப்புமே போகணும். இதில் வந்து 4 ஸ்டெப்பும் எப்படி வருதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, விண்ணப்ப பதிவிறக்கம், அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு குறிப்பு எண்ணும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து யார் நேம்லாம் சேர்த்திங்களோ அவங்க டீட்டெயிலும் இதில் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் நிலையை பார்த்தா சரிபார்ப்பு நிலை அப்படின்னு கீழே இருக்கும். இப்போதைக்கு சரிபார்ப்பு நிலையில் இருக்குது. இது வந்து கரெக்டாக ஒரு 3 to 4 டேஸுக்குள்ள உங்களுக்கு நேம் வந்து ஆட் ஆயிரும். அதுவும் நான் எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அடுத்து நான் செக் பண்ணதில் மறுபடியும் அதேபடி வாங்க. அதேபடி நீங்கள் வந்து கீழே வந்து மறுபடியும் குடும்ப அட்டை தொடர்பான சேவை நிலையம் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் அதே குறிப்பு எண், நம்ம கொடுத்த குறிப்பு எண்ணை வந்து மறுபடியும் அதில் என்ட்ரு பண்ணி சரிபார்ப்பு நேரம் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக 3 to 4 டேஸில் எனக்கு வந்து நேம் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எத்தனை நாள் ஆட் ஆகுதுன்னு தெரில. இப்போ வந்து மறுபடியும் துறை சரிபார்ப்பு, ஆவண சரிபார்ப்பு, கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது வந்துருச்சா. இது வந்து யார் உங்களுக்கு தாசில்தார் வந்து இது வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சான்றிதழ் பதிவிறக்கம் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நேம் ஆடுக்கான டீட்டெயில் வந்து இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நேம் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க. யார் அப்ரூவல் கொடுத்தா எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். மறுபடியும் நீங்கள் வேணும்னா அந்த இதில் நீங்கள் பேக் பண்ணிட்டு விண்ணப்ப படிவம் அதில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துடும் இங்கிலீஷில். இன்னொன்று கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வரும். அதையும் நான் காட்டுறேன். இப்போ பேக் போகிறேன். பேக் பண்ணிட்டு விண்ணப்ப பதிவிறக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்டேட்டஸ் நிலையை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. சரி, நமக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பழைய கார்டில் வந்து உங்களுக்கு உங்கள் பழைய நேம் தான் இருக்குது, சேர்த்தவங்க நேம் இருக்காது. அப்போ எப்படி அந்த புது கார்டு நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நான் வீடியோ ஒன்று வச்சுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கான வீடியோ லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். எப்படி நம்ம புதிய அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்கிறது, சேர்த்த நேம் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது, அதுக்கான டீட்டெயில் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.